நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பினால் தயவு செய்து இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் மற்றவர்களிடம் நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். முதலாவதாக சொன்னால் நீங்கள் ஆகக்கூடாது என்று உங்களுக்கு நெருங்கியவர்களே நினைப்பார்கள். அந்நியர்கள் அல்ல, உங்களுக்கு நெருங்கியவர்களே தப்பி தவறி இவன் ஆகிவிடுவானோ என்று நினைப்பார்கள். உங்களிடம் நிச்சயமாக படி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சற்று பின்னால் சென்று இவனுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதா என்று பேசுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சமூக நல விரும்பிகள். அவர்கள் உங்கள் மீது பந்தயம் கூட கட்டுவார்கள். நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று பந்தயம் கூட கட்டுவார்கள். அப்படியே ஒருவேளை நீங்கள் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெறுவது 10,000 பேர் பெறுகிறார்கள், அது என்ன பெரிய விஷயமா, முதன்மை தேர்வில் வெற்றி பெற வேண்டுமே அதுதான் முக்கியம் என்பார்கள். அதிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் சொல்வார்கள், இதெல்லாம் படித்து மனப்பாடம் செய்து எழுதுவது அந்த ஆளுமை தேர்வு ஒன்று இருக்கிறது அல்லவா, அங்கே வாட்டசாட்டமாக துடிப்பாக இருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும், இவன் நோஞ்சான் மாதிரி இருக்கிறான், இவனுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்பார்கள். பிறகு அதிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒருவேளை உங்கள் பெயர் செய்தித்தாளிலே வந்துவிட்டால் மருத்துவ அனுமதி ஒன்று இருக்கிறது, அந்த மருத்துவ சோதனையில் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர்களுக்குள்ளேயே திருப்திப்படுவார்கள். இதுதான் உலகம்.